சென்னையில் இந்திய தேசிய லீக் கட்சி சார்பில் சமூக நல்லிணக்கத்தை பேணும் வகையில் இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் அஇஅதிமுக சார்பில் தமிழகத்தின் பல்வேறு இடங்களிலும் நடைபெற்ற இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் ஏராளமானோர் பங்கேற்றனர். இஸ்லாமியர்களின் புனித பண்டிகையான ரம்ஜான் நாளை கொண்டாடப்பட உள்ளது. இதனையொட்டி கடந்த ஒரு மாத காலமாக இஸ்லாமியர்கள் நோன்பிருந்து வருகின்றனர். இஸ்லாமியர்களின் பண்பாட்டை மதிக்கும் வகையில் அனைத்து தரப்பினரும் இஃப்தார் நோன்பு விருந்து அளித்து வருகின்றனர். இந்நிலையில் இந்திய தேசிய லீக் கட்சி சார்பில் சமூக நல்லிணக்கத்தை பேணும் வகையில் சென்னையில் இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அமைச்சர் டாக்டர் எஸ் சுந்தர்ராஜ், கழக அமைப்பு செயலாளர் திரு சி பொன்னையன், இந்திய தேசிய லீக் கட்சியின் மாநில தலைவர் திரு எம் பஷீர் அகமது உள்ளிட்டோர் பங்கேற்றனர். புனித ரமலான் மாதத்தின் இஃப்தார் நிகழ்ச்சி நடந்து முடிந்திருக்கிறது. அமைதியையும் பலத்தையும் வளர்ச்சியையும் பலப்படுத்தும் தமிழக முதலமைச்சருடைய கரத்தை வலுப்படுத்திட இந்திய தேசிய லீக்கும் இஸ்லாமிய பெருமக்களும் தொடர்ந்து தனது ஆதரவை தொடர்வார்கள் என்று இந்த இஃப்தார் நிகழ்வின் மூலமாக அனைவரும் உறுதி கூறியிருக்கிறார்கள். காஞ்சிபுரம் கிழக்கு மாவட்ட மாணவர் அணி சார்பில் செம்பாக்கத்தில் நடைபெற்ற இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் அமைச்சர் திரு TKM சின்னையா மற்றும் கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர். காஞ்சிபுரம் மேற்கு மாவட்ட கழக சிறுபான்மையினர் நலப்பிரிவு சார்பில் இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்ட அஇஅதிமுக சார்பில் இலுப்பூர் பெரிய பள்ளிவாசலிலும், தூத்துக்குடி அனைத்து ஜமாஅத் பள்ளிவாசலிலும், திண்டுக்கல் மாவட்டம் பழனி பெரிய பள்ளிவாசலிலும் இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கிருஷ்ணகிரி பழையப்பேட்டையில் அமைந்துள்ள மதினா பள்ளிவாசலில் புனித ரம்ஜானையொட்டி சிறப்பு தொழுகையுடன் பூந்தி திருவிழா நடைபெற்றது. கர்நாடக மாநில அஇஅதிமுக சார்பில் பெங்களூரில் நடைபெற்ற ரம்ஜான் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் மாநில கழக செயலாளர் திரு வ புகழேந்தி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். புதுச்சேரி மாநில அஇஅதிமுக சார்பில் அரியாங்குப்பத்தில் நடைபெற்ற இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் ஏராளமானோர் பங்கேற்றனர்.